அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் காணப்போவது புகழ்பெற்ற மன்னர்களில் ஒருவராக விளங்கிய வீரபாண்டிய கட்டபொம்மனின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி காணப்போகின்றோம். அவருடைய வரலாற்றை கதை வடிவில், அதாவது கதையும் பாடலும் சேர்ந்து கதை பாடல் வடிவில் இப்பொழுது நாம் காணப்போகின்றோம். இப்பொழுது நாம் வகுப்பிற்குள் செல்வோம். தமிழ்நாட்டில் பல வகையான நாட்டுப்புற இலக்கியங்கள் வழங்கி வருகின்றன. அவற்றுள் கதைப்பாடல் என்பது கதை தழுவிய நிலையில் அமையும் பாடல் ஆகும். அது சமூக கதைப்பாடல், வரலாற்று கதைப்பாடல், புராண கதைப்பாடல் என பல வகைப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாற்றை கூறும் கதைப்பாடலை பற்றி இப்பொழுது காண்போம். சுத்த வீர சூரன் கட்டபொம்முத்துறை துலங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன், நாட்டு வளங்களை சொல்கிறேன், பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையாம். கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம், மதில் கோட்டைகள்தான் கெட்டி வேலைகளாம். வீட்டிலுயர் மணி மேடைகளாம், மெத்தை வீடுகளாம் மதிலோடைகளாம். பூட்டுங்கதவுகள் நேர்த்திகளாம், பண பொக்கிஷ வீடுபார் சாஸ்திகளாம். ஆசார வாசல் அலங்காரம், துரைராசன் கட்டபொம்மு சிங்காரம். ராசாதி ராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொலு வீற்றிருந்தான். விந்தையாக தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும் நந்தவனங்களும் சந்தன சோலையும் அங்கே நதியும் செந்நெல் கமுகளும். வாரண சாலை ஒருபுறமாம், பரிவளரும் சாலை ஒருபுறமாம், தோரண மேடை ஒருபுறமாம், தெரு சொக்காட்டான் சாரியில் ஓர்புறமாம். சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம், பலம் சொல்லி மயில் விளையாடிடுமாம். அன்பு வளர்ந்தேறும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் சொல்கிறேன் கேளுமையா. முயலும் நாயை விரட்டிடுமாம், நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும், தண்ணீர்தான் குடிக்கும். கறந்த பாலையும் காகங்குடியாது, எங்கள் கட்டபொம்மு துறை பேரு சொன்னால் வரந்தருவாளே சக்கம தேவி, திருவாக்குருள் செய்வாளே சக்கதேவி. இப்பொழுது இந்த பாடலில் உள்ள கடின சொற்களும் அதற்கான பொருளையும் காண்போம். சூரன் என்றால் வீரன், பொக்கிஷம் என்றால் செல்வம், சாஸ்தி என்றால் மிகுதி, விஸ்தாரம் என்றால் பெரும்பரப்பு, வாரணம் என்றால் யானை, பரி என்றால் குதிரை, சிங்காரம் என்றால் அழகு, கமுகு என்றால் பாக்கு. இப்பொழுது கதை பாடலுக்கான விளக்கத்தை பற்றி காண்போம். குறையில்லாத வீரனாகிய கட்டபொம்மன் இருந்து ஆட்சி செய்யும் பாஞ்சாலங்குறிச்சியின் வளங்களை கூறுகின்றேன். அந்நாட்டில் வளத்தையும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் வளத்தையும் கேளுங்கள். அந்நகரில் பல சுற்றுகளாக கோட்டைகள் இருக்கும். அவை மதில்களால் சூழப்பட்டவையாக மிகவும் வலிமையாக கட்டப்பட்டிருக்கும். வீடுகள் தோறும் மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும். வீடுகள் எல்லாம் மதில்களாய் சூழப்பட்ட மாடி வீடுகளாக இருக்கும். வீட்டுக் கதவுகள் மிகவும் நேர்த்தியாகவும் வீடுகள் செல்வம் நிறைந்தவையாகவும் இருக்கும். அரண்மனை வாயில் முறைப்படி அழகுபடுத்தப்பட்டு இருக்கும். அழகு மிகுந்த அரசனாகிய கட்டபொம்மன் அரசவையில் வீற்றிருப்பான். புதுமையான தெரு வீதிகளும் பெரும்பரப்பில் அமைந்த கடைகளும் இருக்கும். பூஞ்சோலைகளும் சந்தன மரச் சோலைகளும் ஆறுகளும் நெல் வயல்களும் பாக்குத்தோப்புகளும் அந்நாட்டிற்கு அழகு சேர்க்கும். யானை கோடமும் குதிரை கொட்டிலும் ஒருபுறம் இருக்கும். தோரணங்கள் கட்டப்பட்ட மேடையும் தாயமாடுவதற்கான இடமும் ஒருபுறம் இருக்கும். சோலைகளில் குயில்கள் கூவும், மயில்கள் நாட்டின் வளத்தை கூறி விளையாடும். அன்பு வளரும் நாடாகிய
பாஞ்சாலக்குறிச்சி நிகழும் சில விந்தைகளை சொல்கிறேன். வீர மிகுந்த நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள முயலானது தன்னை பிடிக்க வரும் வேட்டை நாயை எதிர்த்து விரட்டிவிடும். பசுவும் புலியும் நீர்நிலையின் ஒரே துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிக்கும். மன்னன் கட்டபொம்மனின் பெயரைச் சொன்னால் கறந்து வைத்த பாலை கூட காகம் குடிக்காது. சக்கமாதேவி பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்கு அருள்வாள். இவ்வாறாக கட்டபொம்மனின் சிறப்பினை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். கட்டபொம்மன் கதை பாடல்கள் பல வடிவங்களில் வழங்கி வருகின்றன. அவை பலரால் பதிப்பிக்கப்பட்டுள்ளன. நம் பாடப்பகுதியான கட்டபொம்மனின் கதை பாடல் வானமாமலை தொகுத்து வெளியிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களே, நாம் இப்பொழுது கதைப்பாடல் என்றால் என்ன என்பதை அறிந்து கொண்டோம். இந்த கதைப்பாடலில் பாஞ்சை வளம் மூலமாக வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரத்தை பற்றியும் அவரின் பாஞ்சாலக்குறிச்சி என்ற நாட்டின் சிறப்பினை பற்றியும் நாம் அறிந்து கொண்டோம். மீண்டும் மற்றுமொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.